நமக்கு நெஞ்சு சளி பிடிச்சதுன்னா நண்டு வறுவல் வைக்கிறது எப்படிங்கிறத வாங்க நம்ம மிளகு பொடி இல்லாமல் பொடி இல்லாமல் நம்ம செய்யலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர் தாங்க வாய்க்காலில் போய் நண்டு பிடிச்சிட்டு வந்தார். நான் அவரே செய்ய சொல்லிட்டேன், அவர் தான் செஞ்சார். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் பூண்டு 2 போட்டிருக்காரு, வரமிளகா ஒரு 3 போட்டிருக்காரு. நல்லா வணக்கி விட்டு ஒரு தக்காளி 2 தக்காளி போட்டிருக்காங்க. 2 தக்காளி போட்டு நல்லா வணக்கி அதோட உப்பு ஆட் பண்ணியிருக்கிறாரு. உப்பு போட்டு நல்லா வணங்கின உடனே பாருங்கள், நண்டு சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காரு. அதை இப்போ நம்ம அதை வடசட்டியில் போட்டு நல்லா வணக்குவோம். வணங்கின உடனே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறாங்க. போட்டோடனே அந்த நண்டு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வணக்கி வேக வச்சோம்னா போதுங்க. நம்ம நெஞ்சு சளிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம பொடியெல்லாம் போட்டால் அதெல்லாம் நமக்கு சளிக்கு செட் ஆகாதுங்க. அதனால் பொடி இல்லாமல் இந்த மிளகாவிலையே நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னாவே நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் அந்தமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சரி செஞ்சு சாப்பிட்டு நானும் சாப்பிட்டு பார்க்கலான்னு சாப்பிட்டு பார்த்தேங்க. நல்லா தான் இருந்துச்சுங்க. எங்கள் பொண்ணையும் சாப்பிட சொல்லி கொடுத்தேங்க. அவளும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் இந்தமாரி செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க.